வணக்கம். தாய்க்கிழவி இந்த கதையை வந்து முத தம்பி சிவகுமார் முருகேஷ் வந்து சொன்னப்ப உண்மையிலே ஒரு சின்ன பையன்லேருந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படியே ஒரு காமெடியாகவே சொல்லிகிட்டே வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்மள அறியாமல் கண்ணு கலக்குது. அந்த ரெண்டு வேரியேஷனுமே ஒரு பக்காவாக ஒரு யங் டைரக்டர்கிட்டருந்து நான் ஸ்ட்ரெயிட் அந்த கதையை கேட்டோம்னா பயங்கரமாக அப்படின்னா ஒரு இடம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு. எப்படி சொல்ல கட்டி பிடிச்சேன் தப்பி சொன்ன மாதிரி தப்பி பிரமாதம் அதை பிடிச்சிட்டு. ஏன்னா எனக்கு வந்து சிவகுமார் முருகேசன் வந்து அறிமுகம் இல்லை பெருசா. ஆனால் தம்பி சிவானா சொல்லி வந்து பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு பெருமைக்குரிய படத்தில் நானும் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டுக்குமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கிறது எப்பயுமே எதிர்பார்த்து பார்த்துருப்போம். நிறைய படங்கள் பண்ணுவோம், அதாவது சொல்லுவாங்க பேருக்கு 4 படம் சோருக்கு 4 படம் அந்த மாதிரி வண்டி ஓடும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு முழுக்க ஒரு திருப்தியான படம். எப்படின்னா வந்து இந்த கோவில் அறையெல்லாம் கொண்டு போய் காற்று முகாம் போடுவாங்கல்ல 2-3 மாதம் புத்துணர்ச்சி முகாம். அந்த மாதிரி இந்த படம் நாங்கள் போனது எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி ஒரு 2 மாதம் ஒரு 1.5 மாதம் நாங்கள் வந்து அந்த வில்லேஜுக்கு புத்துணர்ச்சியாக இருந்தோம். ஏன்னா ஒரு நாளுமே ஒரு சீன் நடிக்கிறப்பையும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் சீன் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் எல்லாமே எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்தாங்க சிவகுமார் முருகேசன். எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்துச்சு. டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹீரோ லெவலில் இல்லை, ஒரு அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இல்லை, ஒரு கேரக்டரை பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே ஒரு மிடில் ஸ்டேஜ் இளைஞர் தப்பானிக்கு. எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து இந்த ஒரு சகோதரர்களுக்கு நாங்கள் 3 பேர் பண்ணோம். மூத்த ஒரு புலி, நான் செகண்ட், தம்பி ஒரு 3வது. இது இல்லாமல் முத்துக்குமார், முனிஸ்கான், இளவரசன், ரேச்சல், எனக்கு மணி நடிச்ச நிரோசா, இவருக்கு மணி நடிச்ச ராமன், எல்லாருமே வந்து அந்த மதுரையை சார்ந்தவங்க ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு லைவ் உச்சம் மனைவின்னு சொல்ல மாட்டேன் தம்பி, மனைவி தான். சரி இது வேற என்ன கொடுத்து போகிறோம் ஃப்ளோவில் பேசிக்கிட்டு விட்றா, இதே தான் ஸ்பாட்லேயே விட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான படம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்த ராதியா மேடம், ஸ்ரீபிரியா மேடம் இவங்களாம் இருக்காங்க இல்லை மேடம், அவங்களோட சேர்ந்து நான் வந்து 2வது படம் தர்மதுரையில் வந்து நான் வந்து அவங்களுக்கு மகனாக நடித்தேன். இது செகண்ட் ஃபிலிம் மகனாக நடிச்சிருக்கேன். அதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன். இந்த படத்தை தயாரித்த சுதம் சார் அவர்களுக்கும் எஸ்கே அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு தரமான கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஸ்டார் கேஸ்ட் அந்த மாதிரி கிடையாது, ஹீரோஸ் கிடையாது, ஒரு கிளவி வச்சு ஒரு கதை. இதை வந்து நம்மளும் முதல் அந்த நம்பி இந்த படத்தை வந்து தயாரிச்சிங்க. அந்த நம்பிக்கை இன்னைக்கு வந்து பொய்யாகல, உண்மையாக இருக்குது. தம்பி சிவகுமார் முருகேசனோட உழைப்பு, அவருடைய கிரியேட்டிவிட்டி, இதில் ஒரு ஃப்ரேமும் ஒரு விஷயமும் ஆர்டிஸ்ட் நடிச்சோம்னா அது முழுக்க காரணம் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன் தான். ஏன்னா தொடர்ந்து இந்த நிறைய பேர் வந்து சிவான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சிவகுமார் முருகேசன் ஏன் சொல்றேன்னா, எனக்கு சிவாக்கு முன்னாடி எனக்கு அப்பா பழக்கம். எனக்கு முருகேசன் சாயங்காலம் வந்து தம்பி இருந்தாரு, என்ன சொல்லுவாங்க, நானும் முதல்ல தம்பி சொல்லுவார். அப்படி அந்த பழக்கம் எனக்கு வந்து இவருக்கு முன்னாடி ஒரு டைரக்டரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. படம் பண்ணாரு. அவர் வந்து எனக்கு ஒரு நீண்ட கால நண்பர் மாதிரி நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் அப்போ அப்படியே அப்போ பேசுவேன். அப்புறம் தான் வந்து அவர் பையன் அசிஸ்டன்ட், இன்னொரு பையன் வந்து ஆர்டிஸ்ட் சரி படத்தை பூஜைக்கு போட்டாங்க. தாய்க்கடி பூஜைக்கு அங்கேயும் ஃபோன் பண்ணுறாரு, காசு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில் இருக்கானே, நீங்கள் இருக்கீங்க என்ன தம்பி இது சின்னாவுக்கு வந்து சும்மா வந்துட்டு அப்படி பூஜைக்கு சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பண்பான ஒரு அண்ணன். அது இந்த படத்தில் உழைச்ச
அத்தனை உதவி இயக்குநர்களுக்கும் உதவி ஒழிப்புகளுக்கும் அவ்வளோ ஏன்னா கடுமையாக உழைச்சாங்க. டே லேட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு காம்பேக்ட் பட்ஜெட் எடுக்கணும். அதை வந்து அதுக்கு வந்து மொத்த டீமோட உழைப்பு தேவையில்லை. அந்த உழைப்பு வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தம்பி கார்த்தி, ராகுல், கலைசர் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதே ஊர் மக்கள், காடுபுடி மக்கள், ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏரியாலாம் இருந்தாலும் அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், மீடியா பீப்புள் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ராதியா மேடம் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய விருது போடுவாங்க. ஏன்னா வந்து சாதாரண நடிகை இல்லை. ஏன்னா வந்து பேசி சொல்லலாம். ஏன்னா நம்மளும் நடிக்கிறதுனால தெரியும். சின்ன சின்ன ரொமான்ஸுகள், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே டைரக்டர் சொல்றத அப்படியே கப்பு கேட்ச் பண்ணிப்பாங்க. கேட்ச் பண்ணி அவ்வளோ ஆயிரம் பண்ணுவாங்க. அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலே பெஸ்ட் ஆர்ட்ஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக தாய்மொழி மூலியமா கண்டிப்பாக ஒரு தேசிய ஒரு கட்சி ஆகணும். கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். அவங்களோட சேர்ந்து நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்குமே சந்தோஷம். இது நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், சின்ன சின்ன கலைஞர்கள் இருக்காங்க மதுரையில் வந்த. ஏன்னா நம்மள சின்ன இருக்கும் ஆர்டிஸ்ட்டை போனால் வரணும், ஒரு சின்ன கம்ஃபர்ட் கிடைக்குது. ஆனால் மதுரை மாவட்டத்தை சுற்றி படங்கள் சின்ன படம் எடுக்கிறப்போ அங்கே உள்ள கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குமே அவங்கள ஆட்படுத்தாமல் ஒன்லி கலை நடிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் வந்து என்னுடைய நண்பர் அண்ணன் முருகேசனாவையும் அம்மாவையும் வேலைக்கு நினைக்கிறேன். ஏன்னா சிவகுமார் திடீர்னு எனக்கு முருகேசன் என்ன பழக்கம், வாங்க அம்மா வாங்க, விஜய் வாங்க, அவங்க ஃபேமிலி கூப்பிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையான தருணம். வாங்க கூட்டியாங்க அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணனுடைய பையன் வந்து டேரக்டராக ஜெயிச்சு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் ரொம்ப காலம் சினிமாவில் இருக்காரு, ஆர்டிஸ்டாக இருக்காரு. கண்டிப்பாக பெரிய நாள் வெற்றி பெறுவார் நம்புறேன். இவர் வந்து எனக்கு அண்ணன். சிவா அப்பா ஏதாவது கேட்டா அண்ணன் அப்பா என்ன சொன்னார் கேட்பாரு. இவர் என்ன சொல்லுங்க வீடியோ ரொம்ப அன்பான அண்ணன். ரொம்ப என்னன்னா ஒரு எப்படி சொல்றது, குடும்பத்தில் நான் ஒருத்தன் ஜெயிச்சாதான் எனக்கு ஃபீல். ஏன்னா ஒரு தலைத்துறை இல்லாம ஒரு குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தன் வந்து கதையா பழச்சு வர்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஃபீல் அது. ஏன்னா அண்ணன் வந்து பில்டர் இவருக்கும் அவருக்கும் அந்த சம்பந்தமே இல்லை, இந்த கலைத்துறைக்கும். ஆனால் ஒரு குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து சேலம் இம்மீடியட்டா கொடுத்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து ஒரு வந்து ரொம்ப வந்துடாரு. அவருடைய குவாலிட்டி இருக்குல்ல, ரைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் வந்து அவருடைய குவாலிட்டி, கேரக்டர் குவாலிட்டி இருக்குல்ல, அதுக்கு சேர்த்தா கொடுத்து நினைக்கிறேன். கண்டிப்பாக அதனால இந்த குடும்பத்தில் ஒருத்தரா நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தம்பி கொடுத்த சுரன் சாருக்கும் விசிஎஸ்காருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து கலாச்சாரத்தை பதிவு கொள்ளக்கூடிய மிக தரமான படம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு ஃபெஸ்டிவல் மூவி அப்படி பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, குடும்பமாக பார்க்கணும்ல, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க நம்புறேன். கொண்டாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூ. என்ன சிவகுடினா வார்த்தைக்கு என்ன பேசுனேன். நன்றி சார். நன்றி.